ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ தான். சீடு ஷேரிங்க்கு வேண்டிய வீடியோ போட்டிருந்தாங்க நம்மளோட நிமிஷா கார்டன் சிஸ்டர். அவங்ககிட்டேருந்து ஒரு சில விதைகள் வாங்கியிருக்கேன். அது என்னெல்லாம் விதைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் இதுவரை ஓப்பன் பண்ணல, உங்கள் கூட சொல்லிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். மெயினாக நான் அவங்கக்கிட்ட காந்தாரி மிளகா தான் கேட்டிருந்தேங்க. அப்புறமா வாட்ஸ்அப்பில் என்ன கேட்டிருந்தேன்னா கேசவர்த்தினி விதையும் கேட்டிருந்தேன். எனக்கு கேசவர்த்தினி வேணும்னு சொல்லிக்கிட்டு இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு நான் பார்க்கலாம். கேட்டிருந்தேன். எதுன்னா அது பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு. ஞாபகம் வந்துச்சு, நான் இடையில சொல்றேன். இங்க பாருங்க, சூப்பர். நான் கேட்டதை விட நிறைய தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கருப்பு காந்தாரி மிளகா. அவங்க வீட்டுல கொத்து கொத்தா காய்ச்சிருக்குதுங்க. அவ்வளோக்கு நிறைய இருக்கும். கருப்பு அழகா இருக்கும், நீளமா சூப்பரா காய்ச்சி நின்று இருந்துச்சு. என்ன காந்தாரின்னு தெரியல. நான் என் வீட்டில் நிற்கிற காந்தாரின்னு தான் நினைக்கிறேன். கேரளா காந்தாரி நல்ல காரமாக இருக்கும் அது. அப்புறமா கொஞ்சம் விதைங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. இது அவரை விதை, மூக்குத்தி அவரை, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால் அனுப்பியிருக்காங்க. பரவாயில்ல, போட்டுக்கலாம் அவங்க நினைவாயிட்டு. நிறைய சின்ன சின்ன விதைங்க எல்லாம் இருக்குது. எல்லாம் பொக்கிஷமாக கேசவர்த்தினையும் போட்டிருக்காங்க. இது என்ன விதைன்னா தெரிய மாட்டேங்குது கிளியராக. பூக்கள் விதைன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக ஒவ்வொன்றா பொக்கிஷம் எடுக்கணும். அப்புறமா இதை வச்சுருக்காங்க, கனகாமர விதை வச்சுருக்காங்க, வெண்டைக்காய் விதை வச்சுருக்காங்க, இது அந்தி மந்தாரை அது வச்சுருக்காங்க, கத்திரிக்காய் விதை இங்கே எல்லாம் சின்ன சின்னதாக நிறைய இருக்குது. இதுவும் என்ன விதைன்னு தெரியல, போட்டு பார்க்கலாம். சின்ன சின்னதா இருக்கு. இதுல தான் கேசவர்த்தினி விதை இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பேர் ஞாபகம் வந்துருச்சுங்க. இது என்ன விதைன்னா தூதுவளை சொல்லியிருந்தேன். லாஸ்டா தான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பதான் நான் போன்ல சொல்லியிருந்தேன் எனக்கு தூதுவளை விதை வேணும்ட்டு. அதை மறக்காம வச்சிருக்காங்க. தேங்க்ஸுங்க சிஸ்டர், ரொம்ப எனக்கு மறக்காம இது வச்சதுக்கு. அப்புறமா இதுல இருக்கிற விதையெல்லாம் நீங்க நினைக்கலாம் ஒரு பொதி கட்டி வச்சிருக்காங்க ஒரு பேப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ல சிம்பிளா தோணும், இப்படி வச்சிருக்காங்களே. அதெல்லாம் சிம்பிளா இருந்தா கூட இதுல இருக்கிற விதைங்க எல்லாம் ஒவ்வொரு உயிருங்க. சின்ன சின்ன விதை கூட ஒவ்வொரு உயிர். நம்ம அதை நட்டு வச்சு அதை வளர்த்துனா அது உயிர் கொடுத்த மாதிரி நமக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சந்தோஷமா இருக்கு எனக்கு அதை சொல்றதுக்கு. இது என்ன விதைன்னா ஜினியா பூ விதைங்க. ஃபர்ஸ்ட் நான் பூ விதைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஜினியா பூ விதை. கொஞ்சம் கிட்ட வச்சு பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஜினியான்ட்டு. எல்லாத்தையும் கிஷமாக எடுத்து வச்சு நான் விதை போடணுங்க. நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் எல்லார்கிட்ட இருந்து விதை வாங்குறேன், நீங்களுக்கு விதை கொடுக்கலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாம் இருக்குங்க விதைங்க எல்லாம். ஆனால் அனுப்புறதுக்கு தான் எனக்கு டைம் பத்தாம போகுது. அது நான் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணிட்டேன்னா அதை கரெக்டாக நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துடணும். அதனால தான் நான் உங்களுக்கு அனுப்புறது. ஃபர்ஸ்டெல்லாம் நான் எப்படி அனுப்பிட்டு இருந்தேன்னா நானே உங்களுக்கு அட்ரஸ் எழுதி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இனி நான் அனுப்பக்கூடியது நீங்கள் எனக்கு செல்ஃப் கவர் இதே மாதிரி நான் செல்ஃப் கவர் அனுப்பி தான் நான் வாங்குறேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு செல்ஃப் கவர் அனுப்பி நான் உங்களை அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு தருவேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டைம் கொஞ்சம் பத்தாக்குறையாக இருக்குது. காலையில் இருந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு ஒரு வேலை முடிஞ்சோன்னா அடுத்த வேலை கரெக்டாக இருக்கும், வந்து நிற்கும் செய்கிறதுக்கு. அதனால எனக்கு டைம் கிடைக்காம இருக்குது. கரெக்டாக நான் மே மாதத்துலேயாவது நான் உங்களுக்கு அனுப்ப பார்க்குறேங்க. எனக்கு 1-2 வேலைங்க எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கரெக்டாக விதை அனுப்பிட்டேன். இந்த வீடியோ மூலம் நான் நிமிஷா கார்டன் சிஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க சேவை இது மூலம் நிறைய தொடரணும். எல்லாருக்கும் அவங்க விதை போய் சேரணும். அவங்க வீட்டில் வளர்ந்துருக்க செடி எல்லா வீட்லேயும் வளரணும். நானும் அதே தான் நினைப்பேன். அதுதான் அவங்களும் நினச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.